வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்கங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க அவங்க தேவர்களுக்கு. ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. அரசரை போல கோலோச்சக்கூடிய ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ல் கேதுவும் 4ல் செவ்வாயும் 7ல் சனி சஞ்சரிப்பது செய்வதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருப்பவர்களை உடன் இருப்பவர்களை இதெல்லாம் உங்களை எல்லாத்தையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு அரவணைப்பாக இருக்கக்கூடியவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லதாக இருக்குங்க. நீங்கள் எது நல்லது பேசினா கூட இந்த காலகட்டங்களில்
அதை வந்து மற்றவர்களால் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க. அதனால் பேச்சில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருங்க, அது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் நிச்சயம் தலையிடாமல் இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உத்தமமான ஒரு மாதமாக அமையுங்க. அப்போ யாருடைய வம்பு தம்புக்கும் நீங்கள் போக வேண்டாம். உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடைவதில் நீங்கள் தேவையற்ற சில தடங்கல்கள், இடையூறுகள், சில சிக்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பஞ்சமஸ்தானமான 5ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பொதுவாக உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா வீண் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. இதனால் மன அமைதி குறையும், மனதோட நிம்மதி வந்து இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் உறவினர்களிடம் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு செயல்லையுமே ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செயல்படுவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் சில ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. புதிதாக நண்பர்களுடைய ஒரு உதவியால் எல்லா விதத்திலையுமே சில சாத்தியங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க. அதே போல் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே தேவையில்லாத செயல்பாடுகளை, செலவுகளை இது எல்லாத்தையுமே நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலம்ங்க இந்த காலகட்டங்கள். பழைய கடன்களை நீங்கள் அடைக்க கடுமையாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதுங்க. ஏன்னா குடும்பத்தில் உங்களுக்கு கூட இருப்பவங்களால் சில கோபம் தூண்டக்கூடிய அளவுக்கு வகையிலான சில செயல்பாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பொறுமையாக அனுசரித்து செல்லுங்க, இதுதான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு குடும்பத்துக்கு நன்மையை தருங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சற்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலைக்காகவும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுடைய அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும் இந்த மாதம். பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமுடனும் இருங்கங்க இந்த காலகட்டங்களில். அதே போல் நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா விடாமுயற்சியுடன் எந்த ஒரு காரியங்களையும் செய்து சாதகமான பலன்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு பணவரத்து திருப்திகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதுவரை இருந்த தடைகளும் உங்களுக்கு நீங்க போகுது. சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு எதில் முயற்சியுடன் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அதில் வெற்றிகள் கிடைக்க கொடுங்க. அரசியல் துறைகளில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய புத்தி தெளிவு ஏற்படுங்க. அப்போ மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடும். மனக்குழப்பம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் போகுதுங்க. பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. அப்போ நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலக கொடுங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து வந்த தொய்வும் உங்களுக்கு விலக போகுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கால கல்வி பற்றிய ஒரு சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு கூடுதல் நேரம் எல்லாம் ஏற்பட போகுதுங்க. அப்போ கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது உங்களுக்கு வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் அமைய போகுதுங்க. இப்போ நீங்கள் நிதி நிலைமை இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் சிக்கனமாக இருப்பது மிக நல்லதுங்க. அப்போ நீங்கள் நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 8ல் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவது மிக நல்லதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் நீங்கள் கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்ளாதீங்க, அதெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்கள், கார வகை உணவு வகைகளை எல்லாம் தவிர்த்தினாலே போதும், ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்படைய காண்பீங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது. அது ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்கழி மாதத்தில் திருமணம் நடைபெறாது. அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணலாமுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மங்களமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெறக்கூடிய, கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக வருகின்ற காலங்கள் அமைய போகுதுங்க. தொழில் வியாபாரம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை கொஞ்சம் தற்காலிகமாக தவிர்ப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கூடுதல் வேலைப்பளு காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல்கள்லாம் ஏற்படுங்க. ஓய்வு நேரம் குறையக்கூடும். அதே போல் குறையக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுதுங்க. உடன் வேலை செய்பவங்களாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத பழிச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது கூறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இந்த காலகட்டங்களில் சற்று பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் போதுங்க. ஜனவரி மாதம் முதல் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எச்சரிக்கை தேவைங்க.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வீண் கவலைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பற்றிய ஒரு கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்து விடுங்க. கூடுதல் கவனத்துடன் படிங்க, நல்லது. வீண் அலைச்சல்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க. உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தடை தாமதங்கள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கூடுதல் கவனத்தோடு இருப்பது தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது. புதிய முயற்சிகளை இந்த மாதம் தள்ளி போட்டுருங்க, அது உங்களுக்கு சிறப்பை தருங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடும். செலவுகள்லாம் உங்களுக்கு கூட போகுது. எதையுமே எதிர்த்து நிற்பதை தவிர்த்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு வழியாக இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதியை வழிபடுவது செய்வது நல்லது. துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க. நன்றி, வணக்கம்.